ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான மாங்காய் ஜூஸுங்க. மாம்பழத்தில் பண்ணியிருக்கோம். இது சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணலாங்க அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக டேஸ்ட்டாக சிம்பிளாக பண்ணிடலாங்க. டக்குன்னு பண்ணிடலாம். எப்படி பண்ணலாங்க பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரு மாம்பழம் எடுத்துக்கோங்க. நல்லா இனிப்பான மாம்பழமாக எடுத்துக்கோங்க. இதை நல்லா கட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டாக கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற சதைப்பகுதியை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாம்பழம் நல்லா பழுத்து சூப்பராக இருக்குங்க. நல்லா உருண்டை காய்ங்க. இதை நல்லா இந்த மாதிரி கத்தியால் கீறி விட்டுக்குங்க. இந்த மாதிரி பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது எடுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா பீஸாக வந்துடும். இதை அப்படியே ஸ்பூன் எடுத்து நீங்கள் அழகாக அப்படி எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக வருது. இந்த மாதிரி எடுத்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ மாங்காய் பீஸ் எடுத்துட்டோம். இதை ஃபுல்லாக எல்லாமே போட்டுக்கோங்க. நம்ம போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பால் எடுத்துக்க போகிறோம். பால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க. நான் 1 டம்ளர் அளவுக்கு நல்லா காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். ஆற வச்சு ஜில்லுன்னு இருக்க பால் ஊற்றிக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சுகர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போது ஐஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஜில்லுன்னு வேணும்னா நீங்கள் ஐஸ் போட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம அடித்து எடுத்துக்க போகிறோம். இதுக்கிடையில் நீங்கள் மில்க் மேடு வேணும்னாலும் தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம், இல்லைனாலும் சூப்பராக இருக்கும். சூப்பராக அடித்து எடுத்தாச்சுங்க. இதை டம்ளரில் சர்வ் பண்ணிடலாம். இதை நீங்கள் வடிகட்டணும்லாம் இல்லைங்க, நீங்கள் அப்படி குடிக்கலாம், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மாம்பழம் ஜூஸ். இந்த சம்மர் டைமில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.